அறிவிலிகளே, மனிதர்களாய் நீங்கள் நபியின்றி கடவுளுடன் பேச முடியாது. கேள், அவர்களை திருப்பு, நான் ஒருவன் என அவர்களிடம் சொல். இறைவா நீயே ஒருவன், இவர்கள் உன் அடியார்கள், நீயே சொல். அவர் சொன்னார், இல்லை இறைவா நான் இருக்கிறேன் என நீயே அவர்களிடம் ஏன் கூறவில்லை? அவர் சொன்னார், நான் அடியார்களுடன் பேசுவதில்லை. என்னுடன் பேச எந்த மனிதனும் தகுதியற்றவன். அல்லாஹ்வாகவே இருந்தாலும் நபியின் பரிந்துரையின்றி தன் அடியார்களுடன் பேசுவதில்லை. ஆனால் அறிவிலிகளே, நீங்கள் அடியார்களாக இருந்து கொண்டு நபியின் பரிந்துரையின்றி இறைவனிடம் பேச முடியாது. சர்வ வல்லமை படைத்த அந்த இறைவன் அடியார்களுடன் நேரடியாக பேசுவதில்லை. அவர் பேச விரும்பும் போது நபியை ஒரு வழியாக, ஒரு பாலமாக ஆக்குகிறார். இதுவே தூதுத்துவத்தின் பொருள். அவர் கடவுளாக இருந்து நேரடியாக பேசுவதில்லை. நீங்கள் அடியார்களாக இருந்து நபியின் வழியை விட்டுவிட்டு நேரடியாக இறைவனை அடைய விரும்புகிறீர்களா? இது ஏகத்துவத்திற்கு எதிரானது.